வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கிட்ட ஒரு ஃபால் ஒரே நாள்ல வந்துடுது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை ஃபால் ஆச்சு. இப்போ லாஸ்ட் வீக் வியாழக்கிழமை செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே வந்திருக்கு. வியாழக்கிழமை ஃபாலுக்கு அப்புறம் வெள்ளி அண்ட் திங்கட்கிழமை 2 நாள் ரெக்கவரி இருந்தது. அந்த 2 நாள் ரெக்கவரி இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு பெரிய டேமேஜ். கிட்டத்தட்ட நிஃப்டி இப்போ 15 ட்ரேடிங் செஷனோட லோல ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 120 பாயிண்ட் மைனஸ்ல ஓப்பன் ஆகி எந்த ஒரு இடத்துலையுமே பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி இல்லை. ஸோ அது ஒரு விஷயமா பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு இன்னொன்று சொல்லணும்னா ஐடி செக்டார் மோசமான டேமேஜ். கிட்டத்தட்ட நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மோர் தென் 4% கிட்ட இறங்கியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், 2008க்கு அப்புறம் ஒரு பிக்கெஸ்ட் ஃபால். ஏன்னா இந்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 20% நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. 2000 வந்த இந்த .com இஷ்யூஸு மறுபடியும் வருமான்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. மேபி இந்த ஏஐயோட இம்பேக்ட் ஒரு புரட்டி இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 20%, அதுவும் வித்தின் எ மந்த்ல ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஐடி செக்டர். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கிற லார்ஜ் கப் ஸ்டாக்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து யூஎஸ் ரெவன்யூவோட டிபெண்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ். பட் இப்போ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தும் இந்த ஏஐயோட பாதிப்பு ஃபியூச்சரில் இம்மிடியட்டாக பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் ஃபியூச்சரில் தான் அதோட பாதிப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மார்க்கெட் இப்போவே அதுக்கான ரியாக்ஷன் மேபி இது வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா brokerage கம்பெனிஸோட அப்டேட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன brokerage எப்படி கொடுத்துருக்குறாங்க, முக்கியமாக இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம், மறுபடியும் ரெக்கவர் ஆகுமா ஆகாதா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எந்த மாதிரி தாக்கத்தை மார்க்கெட்டில் ஏற்படுத்த போகுது, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கும் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனுக்குமான ஒரு சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்டாக்கோ அசட்டோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இது வந்து ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நிஃப்டி இன்னைக்கு 25,400 உடைச்சிருக்கு. பிப்ரவரி 3க்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல், அதாவது 15 ட்ரேடிங் செஷனோட லோ இன்னைக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு கிட்டத்தட்ட 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. சென்செக்ஸு மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கியிருக்கு. இன்னைக்கு பாயிண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது 288 பாயிண்ட் நிஃப்டி ஃபால். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நிஃப்டியை விட பர்சன்டேஜ் வைஸ்லையும் பாயிண்ட் வைஸ்லையும் குறைவாகவே இறங்கியிருக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எசென்ஷியல் எம்ப்ளாயீஸ் ஈரான்ல இருந்து வெளியேறணும்னு அமெரிக்கா வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ் எம்பசி பெய்ரூட்ல இருந்தும் லெபனான்ல இருந்தும் வெளியேறணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து தொடர்ந்து இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 days, முக்கியமாக இன்டைரக்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறதா ஒரு விஷயம் அன்அஃபிஷியலாக சொன்னாலும், பட் அது இப்போ வரைக்குமே எந்த ஒரு அஃபிஷியல் கிளாரிட்டி குளோபல் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அப்போ என்னென்னா, அடுத்தடுத்த நியூஸை பொறுத்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுது அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனை மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரும். நேற்று கோல்டு சில்வர் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருந்தது. கிட்டத்தட்ட $88 சில்வர் பிரேக் பண்ணியிருக்கு. கோல்டு $5,200 கிட்ட ரீச் ஆகிருந்தது. இன்னைக்கு நியூட்ரலில் இருந்தாலும் கோல்டு 1% டவுனில் தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சில்வர் நியூட்ரலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட இம்பாக்ட் ஒரு ரீசன். ரெண்டாவது, காப்பர் அலுமினியம் மெட்டல்ஸோட ரேலி. இன்னைக்கு மெட்டல் செக்டார் தான் ஒரு செக்டார் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவ் சைடில். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, எல்லா செக்டாரும் இன்னைக்கு இறங்கல. நிஃப்டி கிட்டத்தட்ட மோர் தென் 1% இறங்கியும் ஒரு சில செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவாகவே முடிஞ்சிருக்கு. ஒரு மிக்சட் சினாரியோ தான் செக்டாரில் இருந்தது. இப்போ ஐடி செக்டாருக்கு வரலாம். ஸோ ஐடி செக்டார் 2008 செப்டம்பருக்கு அப்புறம் ஒர்ஸ்ட் மந்த் இந்த பிப்ரவரி. 2008 செப்டம்பர்ன்றது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்த இயர். இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20லேருந்து 21% நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. ஒர்ஸ்ட் சிங்கிள் டே ஃபால் ஆகஸ்ட் 2023க்கு அப்புறம் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே நாளில் ஒரு பிக்கெஸ்ட் ஃபால் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். இதில் கொடுத்துருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, சிட்ரினி ரிசர்ச் அப்படின்ற ஒரு கம்பெனி 2028 குளோபல் இன்டெலிஜென்ஸ் கிரைசிஸ் அப்படின்ற டைட்டிலில்
ஒரு ஷாக் வேவ்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஐடி செக்டார், இந்தியன் ஐடி செக்டாரை பற்றி. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஐடி செக்டார் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால். நவம்பர் 2023 அப்புறம் விப்ரோ பிலோ 200 ருபீஸ் ஒரு ஷேரோட விலை குறைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐடி செக்டாரில் இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே இந்த இண்டெக்ஸில் ஃபால் ஆகிருக்கு. இதில் அதிகமாக இறங்கியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி இன்ஃபோடெக், மைண்ட்ரி, டெக் மஹிந்திரா, பெர்சிஸ்டன்ட், இந்த 3 ஸ்டாக்குமே 6% மேலே ஃபால் ஆயிருக்கு. எஸ்சிஎல் டெக்னாலஜி, கோஃபோர்ஜ் 5% மேலேயும், 3% மேலே இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எம்ஃபாசிஸ் இந்த 3 ஸ்டாக்கும் ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு பெரிய அளவுக்கு இறங்கலை அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது விப்ரோ 2.7% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இப்போ இந்த ஐடி ஸ்டாக்ஸ் ஃபால் ஆனது இம்மிடியேட்டாக யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி சொல்லலாம். ஒன்று எல்என்டி. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸோட மேஜர் ஷேர் ஹோல்டர், எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரியோட ஒன் ஆஃப் த மேஜர் ஷேர் ஹோல்டர். இந்த 2 கம்பெனியோட ஃபால் எல்என்டிக்கு ஒரு பெரிய பாதிப்பு. ஒன்று. ரெண்டாவது கம்பெனி எல்ஐசி. ஐடி செக்டாரில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்வெஸ்டார் இந்தியாவில் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 2026 ஐடி செக்டாரில் ஐடியில் மட்டும் இப்போ இந்த 2026 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42,500 கோடி ரூபா அளவுக்கு லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மோர் தென் 3 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு ஐடி செக்டாரில் இப்போ வரைக்கும் 2026 லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு செக்டார் ரொம்ப ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு செக்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஐடி செக்டார். இந்த அளவுக்கு ஒரு மோசமான சரிவு. இல்லை இன்னொரு விஷயம், எல்என்டிக்கு இது நெகட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா ஐடி துறையில் எல்என்டியோட ஸ்டாக்ஸ் இருக்குது, அதனால் நெகட்டிவ் நியூஸ். இன்னொரு பக்கம் எல்ஐஜிஓ இந்தியாவிலேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் மகாராஷ்டிராவில். அடுத்தது பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா அளவுக்கு என்பிஎஃப்சியில் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் இந்த ஒரு பிக் அகல கால் வைக்கிறது பாரதி ஏர்டெலுக்கு கை கொடுக்குமா? ரொம்ப ஒரு இன்வெஸ்டார் சைடில் வந்து ஒரு மிக்சட் சென்டிமெண்ட் இன்னைக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3-4% பாரதி ஏர்டெல் இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஒரு பெரிய ஃபால். நிக்கல், அலுமினியம், காப்பரோட ரேலி இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸ் பாசிட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. ஐடி செக்டாருக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஃபால் அப்படின்னா ரியல்டி இண்டெக்ஸ், சிக்னேச்சர், ஷோபா, பிரஸ்டீஜ், லோதா டெவலப்பர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 2-6% வரைக்கும் இன்னைக்கு இறங்கியிருக்கு. பாசிட்டிவ் சைடில் வரும்போது மெட்டலில் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்சைடுன்னு பார்க்கும்போது வேதாந்தா இன்னைக்கு டாப் கெய்னர். மோர் தென் 2%ல் வேதாந்தா என்எம்டிசி ஸ்டாக் இருக்குது. நியர்லி 1% நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிகர் என்ன அப்படின்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு பக்கம். இன்னொன்று, அமெரிக்காவோட மார்க்கெட் நியர்லி 1% கிட்ட இறங்கி இருந்தது. ரொம்ப ஒரு ஏஐயோட இம்பேக்ட் ஐடி துறை இன்னொரு பக்கம். இதில் ரொம்ப முக்கியமானது ஐபிஎம் ஷேர்ஸ் அமெரிக்காவில் 13% கிட்ட நேற்று இறங்கியிருக்கு. பிக்கெஸ்ட் ஒன் டே ஃபால் 2000க்கு அப்புறம் இந்த 25 வருஷத்தில் முதல் முறையாக ஒரே நாளில் 13% கிட்ட ஐபிஎம் ஃபால் ஆயிருக்கு. இதெல்லாமே ஒரு நெகட்டிவ். அது மட்டும் இல்லாமல் டாலர் இண்டெக்ஸு 97.69 க்ளோஸ் ஆகிருக்கு, ஃபால் ஆகிருக்கிறது ஒரு நெகட்டிவ். கோல்டு, சில்வர் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பிட்காயின் ரொம்ப மோசமான ஃபால், கிட்டத்தட்ட $64,000 கீழே இறங்கியிருக்கு. இதெல்லாம் நேத்தியோட மார்க்கெட்டோட இம்பாக்டோட இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. க்ரூட் ஆயில் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்டோட நேற்று முடிஞ்சுது. இப்போது ஐடி செக்டாருக்கு சிஎல்எஸ்ஏவோட அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ட் வந்து மிட் கேப்பில் ஒரு ப்ரிஃபர்டு கம்பெனியாக கொடுத்துருக்குறாங்க. ஹெச்சிசிஎலோட டார்கெட் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸோட டார்கெட் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்என்டி, பெர்சிஸ்டன்ட், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ இந்த எல்லா கம்பெனிஸோட டார்கெட் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தது ஒரு முக்கியமான ரீசன் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய ஃபால். இன்வெஸ்டெக் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். மார்கன் ஸ்டான்லியோட கெமிக்கல் செக்டாருக்கான இம்பாக்ட், நவீன் ஃப்ளோரின் 4% இறங்கியிருக்கு. எஸ்ஆர்எஃப் 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மார்கன் ஸ்டான்லியோட ஐஓசியோட அப்டேட் 2% இன்னைக்கு பாசிட்டிவ். இன்வெஸ்டெக் என்பிஎஃப்சிக்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கி ஸ்டாக் செலக்டிவாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. மோதிலால் ஆஸ்வாலோட பை ரேட்டிங் தான் எம்ஃபாசிஸ் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஃபால் ஆகாமல் போனதுக்கு காரணம். 3.5% கிட்ட இறங்கியிருக்கு. லென்ஸ்கார்ட், ஜெஃப்ரிஸோட அப்டேட் லென்ஸ்கார்ட் எட்டர்னல், இதில் எட்டர்னல் கிட்டத்தட்ட 5% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு.
இப்போ நாளைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணலாம்? டாடா குரூப் கம்பெனிஸை நம்ம வாட்ச் பண்ணலாம். டாடா சன்ஸோட மீட்டிங் இருக்குது. ரெண்டாவது பிஎஸ்சி டெரிவேட்டிவ்லேருந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் எக்ஸிட் ஆகுது. ஹட்கோ, பிராமல் ஃபார்மா, டோரன் ஃபார்மா, டாடா டெக்னாலஜி. இதில் டோரன் ஃபார்மா இன்றைக்கி மோர் தென் 2% பாசிட்டிவ். மற்ற ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு சில்வர் ரிலேட்டட் கம்பெனிஸ் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். மெட்டல் ஸ்டாக்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோனில் இருக்குது டெக்னிக்கலாக பார்க்கும்போது. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த ஸ்டாக் நியூஸ் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 590 கோடி ரூபா ஊழல் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 18% இறங்கி இருந்தது. இப்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த லாஸ் ஆகிருக்கிற அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு ரீபே பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இன்றைக்கி மீடியாவில் வந்தது. இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல் 1000 கோடி ரூபாய்க்கு நியரில் ஆர்டர் 1% பாசிட்டிவ். கனரா பேங்க் டயர் 2 பாண்ட்ஸ் மூலிமா 5000 கோடி ரூபா ஃபண்ட் ரைசிங் 0.4% இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு 2 காரணம். ஒன்று, ஒரு பக்கம் மார்க்கெட் ஃபால் ஆனது, அக்ரெசிவான ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டை எடுத்து, இன்னொரு பக்கம் சேஃப்டியான இந்த மாதிரி ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு காரணம். ரெண்டாவது, இல்லை நம்ம கவனிக்கக்கூடியதுன்னா ஃபார்மாவோட அவுட்லுக் கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் கொடுத்துருந்தது இன்னொரு ரீசனாக பார்க்கலாம். என்ன எம்ஆர்பிஎல் வந்து மேனேஜ்மெண்ட் போர்ட் மீட்டிங் மார்ச் 3 இன்றைக்கி நியர்லி 3% எம்ஆர்பிஎல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் ஆட்டோ நியூ பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பல்சரில் நியூ வேரியன்ஸு இன்றைக்கி 0.5% இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட்டோட அப்டேட்டும் ஒரு பாசிட்டிவ். எரிஸ் லைஃப் சயின்ஸும் நாட்கோ ஃபார்மாவோட பார்ட்னர்ஷிப் டீல் இன்றைக்கி இந்த 2 ஸ்டாக்குமே பாசிட்டிவாக இருந்தது. நாட்கோ ஃபார்மா கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ். ஃபார்மா ஸ்டாக்ஸில் நியூஸ் இம்பாக்ட் இருந்ததெல்லாம் 3 ஸ்டாக். ஒன்று இண்டோகோ ரெமெடிஸ், கேப்லின் பாயிண்ட், இந்த எரிஸ் லைஃப் சயின்ஸ். இந்த 3 ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் வந்து ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கேப்லின் பாயிண்ட் நெகட்டிவாக இருந்தாலும் இண்டோகோ ரெமெடிஸ் 3%க்கு மேலே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சுவிட்சர்லாந்து மார்க்கெட் க்ளோசிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் 0.2% இருந்தாலும் இன்றைக்கி சிஇஓ வந்து குரூப்புக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, நியூ சிஇஓ. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். நாளைக்கு நம்ம இந்த ஸ்டாக்ஸ்லாம் கவனிக்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஐடி ஸ்டாக்ஸ், ஏஐயோட இம்பேக்ட், குளோபல் மார்க்கெட் ஃபால், இதெல்லாமே மேஜர் இம்பேக்ட். இப்போ நம்ம நாளைக்கும் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் என்னென்ன செக்டார் வாட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க் ஸ்டில் இன்னும் ஸ்டேபிலிட்டி இருக்குது. மெட்டல் ஸ்டாக்ஸு மேபி இந்த குளோபல் மெட்டல் ப்ரைஸோட இம்பேக்ட் இன்றைக்கும் தொடர்ந்து ரீடைன் ஆச்சுன்னா நாளைக்கும் மெட்டல் ஸ்டாக்ஸில் பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் நாளைக்கும் மார்க்கெட் நெகட்டிவில் இருந்தால் எஃப்எம்சிஜி, ஃபார்மா இந்த 2 செக்டார் வந்து மறுபடியும் ஸ்டாக் செலக்டிவாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பாசிட்டிவ் செக்டார்னு ஆச்சு அப்படின்னா அகெயின் பிஎஸ்யூ, ப்ரைவேட் செக்டார், பேங்க்ஸு, ரியல்டி, இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் என்னென்ன செக்டார் அதிகமாக ஃபால் ஆச்சோ அந்த செக்டாரில் பவுன்ஸ் பேக் செலக்டிவான ஸ்டாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் ஜோன் நிஃப்டின்னா அடுத்த லெவல் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு 25,200 25,000 இந்த 2 லெவல் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவலாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு பள்ளிக்கரணையிலையும், சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு சேலையூர்லேயும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான பிகினர் கோர்ஸ் நடக்குது. அந்த 2 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.